ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகம் முழுவதும் முத்திரை கட்டணம் பல மடங்கு உயர்த்தி அரசாணையை வெளியிட்டுள்ளது தமிழக அரசாங்கம். ஸோ இந்த பத்திரப்பதிவுக்கான முத்திரை கட்டணம் ஏன் உயர்த்தம் செஞ்சாங்க, ஸோ எந்தெந்த பத்திரத்துக்கெல்லாம் எவ்வளோ மதிப்பு உயர இருக்குது, ஸோ இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு நிறைய நடக்குது. இந்த பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு கண்டிப்பாக முத்திரை கட்டணம் வசூலிக்கப்படுது. இந்த முத்திரை கட்டணம் பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் இது வரைக்கும் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் இப்போ வந்து அதை உயர்த்தி தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா தத்து ஆவணங்களுக்கு ரூபாய் 100 கட்டணமாக இருந்த நிலையில் இப்போது ரூபாய் 1000 உயர்வாகியுள்ளது. அடுத்தது ஒப்பந்த ஆவணங்களுக்கு ரூபாய் 20 கட்டணமாக இருந்த நிலையில் ரூபாய் 200 உயர்வு பண்ணியிருக்காங்க. ரத்து ஆவணங்களுக்கு ரூபாய் 50 கட்டணமாக இருந்த நிலையில் ரூபாய் 1000 அதிகரிப்பு செஞ்சுருக்காங்க. இதுவே டூப்ளிகேட் பிரதிகளுக்கு ரூபாய் 20 கட்டணமாக இருந்த நிலையில் இப்பொழுது ரூபாய் 100 குடும்ப உறுப்பினர் பவர் பத்திரம் போடுவதற்கு ரூபாய் 100 கட்டணமாக இருந்த நிலையில் அதை ரூபாய் 1000 உயர்வு செஞ்சுருக்காங்க தமிழக அரசாங்கம். ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா பத்திரப்பதிவு அலுவலகத்தின் மூலமாக தமிழகத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்கும்ன்ற காரணத்தால் ஸோ இந்த பத்திரப்பதிவு தாள்களுடைய முத்திரைகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு ரியல் எஸ்டேட் நிறைய பேர் வந்து பத்திரப்பதிவு நடக்கும்போது கண்டிப்பாக இந்த முத்திரை கட்டணம் வந்து உயர்வு செஞ்சதால் அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்குன்ற காரணத்தால் இது வந்து தமிழக அரசாங்கம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களாகிய மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவுத்துறையில் அதிக மாற்றங்களை கொண்டு வந்து அதிகப்படியான கட்டணங்களை தொடர்ந்து வசூலித்து வருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பிற்காலத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்கு மக்கள் வந்து முயற்சிக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ கூடிய விரைவில் அரசாங்கம் இந்த பதிவுகளுக்கான கட்டணங்களையும் முத்திரை கட்டணங்களையும் குறைத்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்பவும் எளிமையாகவும் இருக்கும். ஸோ வசதி வாய்ந்தவங்க இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக இது மூலமா ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.